வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 24 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 88 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. இடைப்பட்ட டைம்ல நிஃப்டி 50ல ஒரு ஸ்பைக் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் நிலைக்கல. டப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழ விழுந்து இப்ப திரும்பவும் அதோட கன்சாலிடேஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் 2 மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு மேஜிக் வந்து நடக்குதான்ட்டு. ஸோ அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ட பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம பாலிகேப்போட ரிசல்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாலிகேப் பங்குல வேற லெவல்ல வந்து எதிரொலிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6% மேலான ஏற்றம் இன்னைக்கு டேல பாலிகேப்ல வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, புது ஒரு உச்சத்த பாலிகேப் இப்போ ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதே நேரத்தில பாலிகேப் ஒரு டைம்ல எப்போ கரெக்ட்டா 2 வருடத்துக்கு முன்னாடி 2024ல ஐடி ரைட் நடந்தது. ஸோ ஐடி ரைட் நடந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 35% வரைக்கான சரிவு இந்த பாலிகேப் பங்குல ஏற்பட்டது. இப்போ அதே மாரி இன்னொரு ஒரு கேபிள் செக்டார் பங்குல ஐடி ரைட் நடந்திருக்கு. அது வேற எந்த பங்கும் இல்ல. அதுதான் கெய் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கெய் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு சர்ச்சிங்க வந்து போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பங்கு பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சிய சந்திக்கல. வெறும் 2% இறங்கியிருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது அதுவுமே ஒரு ரெக்கவர வந்து குடுத்திருக்கு. ஸோ மேபி வந்து ஏதாச்சும் ஒரு இதே மாரி இப்ப எப்படி பாலிகேப் விழுந்தது, அந்த மாரி போட்டு இறக்குனானுங்கன்னா, ஸோ நம்ம நியர் டெர்ம்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ லாங் டெர்ம் அப்படின்ட்டு கூட இல்லாம, ஒரு நியர் டெர்ம்ல இந்த டேட்டா சென்டரோட புஷ் பார்த்தீங்கன்னா, இந்த கேஇக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்ட மேபி ஏற்படுத்தலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த இம்பேக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, பிரைஸ் வந்து பீக்ல இருக்கு. ஸோ இன் கேஸ் வந்து டேட்டா சென்டரோட ப்ராஜெக்ட் டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ பெரிய அளவுக்கான ஒரு ஸ்பைக்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த டைம்ல பெரிய கன்சாலிடேஷன் ஏற்படலாம். மேபி கீழ கூட இறங்கலாம். அப்படி நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையா உட்காந்துருக்கிற மாரியான சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த மாரியான சூழ்நிலையில நம்ம டைரக்ட் ஸ்டாக்ல பணத்த போட்டுட்டு பொறுமையா உட்காந்துட்டு இருக்கிறத விட, அத ஏதாச்சும் ஒரு சேஃப்டி பிளேஸ்ல போட்டுட்டு, அங்கருந்து கொஞ்சம் ரிட்டர்ன் வரும். ஸோ அதோட காத்துட்ருந்து என்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருதோ, அந்த வாய்ப்பை யுட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அது நமக்கு ரிட்டர்னையும் வந்து ஏற்படுத்தி குடுக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஃபினோலெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கு. ரிசல்ட்ட குடுங்கடா அப்படின்னு தான் நானும் வந்து காத்துட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா கேபிள் செக்டார் பங்குகளும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. அதோட ஒரு இம்பேக்ட்ட இந்த பங்கு தூக்கி நிறுத்தியிருக்கு. ஆனா, ஏதாச்சும் ஒரு சொதப்புனானுங்கன்னா, இப்போ மேபி ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டா வருது, இல்ல டிக்ளைனா வருது, எதிர்பார்த்த அளவுக்கு குரோத் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா ஃபினோலெக்ஸ் கேபிள்ல ஒரு அடி கூட விழுந்தாலும் விழுகலாம். ஆனாலும் கூட ஸோ ஃபியூச்சர்ல இவங்க நெறைய கெப்பாசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மென்ட்ட இப்ப பண்ணல. ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ட்டாங்க. சிலது முடியும் தருவாயில வந்து இருக்கு. அதனால அ இது வந்து ஒரு பாசிட்டிவா வந்து ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பட் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மளா போட்டு ரிசல்ட் மோசமா வரும் அப்படின்ட்டு யோசிச்சுக்க வேண்டாம். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. ஆனா என்ன ஒரு அதிர்ச்சி, சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு டேல 1% மேலான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த இறக்கம் ஏற்பட்டிருக்க கூடாது என்ன கேட்டா. ஏன்னா, சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட் அந்த மாரி இருந்தது. 19% நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. 408 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. FY 26ல மட்டும் பார்க்கும்போது 12% அவங்களுடைய லாபம் உயர்வு அடைஞ்சிருக்கு. ஸோ அவங்க கணிசமான வேகத்தில வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ மட்டும் இல்லாம, அசெட் குவாலிட்டிலயும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது சவுத் இந்தியன் பேங்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா நான் வந்து பார்க்குறேன். ஸோ அசெட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. இந்த காலாண்ட பொறுத்தவரைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டீப்பா ஸ்டடி பண்ணணும். எப்படி வந்து இந்த அசெட் குவாலிட்டி இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு தேடல் நமக்கு கிடைக்கணும். அது கிடைச்சதுக்கப்புறம் இத பற்றி திரும்ப நான் உங்க கூட அப்டேட் ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த பங்கு இன்னைக்கு டேல ஒரு சரிவ வந்து குடுத்திருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னா, ஸோ சின்ன பேங்கோட வளர்ச்சி இன்னும் எவ்வளோ வேகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியா யூகிக்க முடியாது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பேங்க் ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு குரோத்த கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் தான். ஸோ எப்படி கர்நாடகா பேங்க்கோ, எப்படி வந்து இந்த கரூர் வைஸ்யா பேங்க்கோ, எப்படி இந்த சிஎஸ்பி பேங்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதோ, கரூர் வைஸ்யா பேங்க் கூட எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க், சின்ன பேங்க்கா இருந்தாலும். ஸோ இங்க ஒரு ஸ்லோவஸ்ட் குரோத் இருக்கு. அதே நேரத்தில அசெட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பங்கு இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல நம்ம பார்க்கும்போது, லார்ஜ் கேப் பங்கு நமக்கு பெட்டரா வந்து தெரியுதுனால, நம்ம இப்போதைக்கு லார்ஜ் கேப் பக்கம் இருப்பது தான் சிறந்த ஒரு சேஃப்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கூடயே டிராவல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்தது இந்தியன் பேங்க். ஸோ இவனோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இத பற்றி தனியா ஒரு ஆர்டிக்கல் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்னா பின்னாங்கிற வளர்ச்சிய குடுத்த ஒரு வங்கி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க
வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இறங்க போகிறோம். ஸோ ஒரு ஏஎம்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு இந்தியன் பேங்க் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, QIB மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி கார்ப்பரேட் லெண்டிங்கை வந்து நாங்கள் அதிகரிக்க போகிறோன்ட்டும் இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ க்ரோத் எப்படி போகுது அப்படின்ட்டு நமக்கு ஒரு வியூ கிடைக்குது இந்த இடத்துல. ஸோ பெரும்பாலான வங்கிகள் பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணலை, சிஎஸ்பி பேங்க்கு. ஸோ இவங்க கோல்டு லோனில் அதிக எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்கன்ட்டு நம்ம ரிசல்ட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க அந்த கோல்டு எக்ஸ்போஷரை வந்து கட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ என்ன ரீசன்? ஸோ வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் சிஎஸ்பி வந்து இறங்கியிருக்காங்க. கார்ப்பரேட் லெண்டிங்கை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கலை வந்து நான் விரைவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இமாமி. ஸோ எஃப்எம்சிஜி நிறுவனம். ஸோ ரீசெண்டாக இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹400 கிட்ட வந்துட்டு அங்கேருந்து ஒரு 10%க்கு மேலான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. இப்போ இதில் என்ன நியூஸ்னா, ஒரு 2 காலாண்டுக்கு முன்னாடி இமாமியோட தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அக்யூசிஷன் மூலியமா தான் எங்களோட வளர்ச்சியை வருங்காலத்தில் கட்டமைக்க போகிறோம் அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அது நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சொன்னதை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைவேற்றவும் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் ஸ்கின் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அண்டு இங்க் நட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஸோ வேடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, ஸோ அதை வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு 321 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதை இமாமி பிராண்டுக்கு கீழே வளர்த்தெடுக்க போகிறதா நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பல நிறுவனங்கள் இப்போ இந்த பர்சனல் கேரில் வந்து, அதாவது இந்த பியூட்டி செக்மெண்ட்டில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுறாங்க. மினிமலிஸ்ட்டு HUL பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி பணத்தை போட்டிருந்தாங்க. அதை வளர்த்தெடுக்கக்கூடிய முயற்சியில் இருக்காங்க. பட் இது எதுவும் வந்து நாளைக்கு நடந்துராது. ஸோ இதோட வளர்ச்சியை எடுக்கிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் கூட வந்து ஆகலாம். இதை வந்து நம்ம ரொம்ப வந்து லாங் டேர்ம் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அணுகவே வந்து முடியும். பட் பங்கு ஆல்மோஸ்ட் ₹800 கரெக்டான பங்கு. ஸோ நான் கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்குள்ளே எஃப்எம்சிஜி பங்குகள் வந்து ஒரு ரிவர்சலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண பங்குகளும் ஒரு நல்ல ரிவர்சலை தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸ்லோவாக போவோம். மேபி ஏதாச்சும் ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 2 வருட பீரியட், அதுவே பார்த்திங்கன்னா ஓவர் தான். பட் அந்த 2 வருட பீரியட் தான் இப்போ இருக்கக்கூடிய செக்மெண்ட்டு மார்க்கெட் நிலைமைக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஏதாச்சும் சான்ஸ் கிடச்சிதுன்னு இதை பற்றி திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது எம்ஆர்எஃப் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. எம்ஆர்எஃபோட இந்த Q4 ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 37% ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ₹229 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 37% க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூவும் க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூவை காட்டிலும் ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்கு. ஸோ இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, காஸ்ட்டு, இந்த இன்புட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் உயரலை. வெறும் 6% தான் அது உயர்ந்திருக்கு. ஸோ கச்சா எண்ணெயில் இருந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம். பங்கும் பார்த்தீங்கன்னா ₹1.60லேருந்து ₹1.30 பார்த்தீங்கன்னா கீழே வந்திருந்தது. பட் இந்த காஸ்ட் ப்ரெஷர் பெருசாக இருக்குமான்னு பார்த்தா அந்த அளவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உயரலை. வெறும் 6% தான் வந்து உயர்ந்திருக்கு. இதனால் இந்த காலாண்டில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை எம்ஆர்எஃப் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேபிஐடி. நேற்று ரிசல்ட் பார்த்தோம். கேபிஐடியோட இன்னைக்கு டே பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4% வந்து ஷேர் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ரீசன் ரிசல்ட் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தது தான் கேபிஐடி டெக்னாலஜிஸோட சரிவுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ₹719 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் மேபி ஒரு சமயத்தில் பெட்டராக வந்ததுன்னா அப்போ இந்த கேபிஐடியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண மறந்துட்டேன். இஸ்ரேலை சேர்ந்த ஒரு கம்பெனி பண்ணுனா என்னன்னு தெரில, இஸ்ரேலை சேர்ந்த ஒரு கம்பெனியை வந்து கேபிஐடி டெக்னாலஜிஸ் அக்யூர் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ அதை நேற்று நான் டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ வேல்யூவேஷன் ஏதாச்சும் பெட்டராக ஆகுதாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது எய்ச்சர் மோட்டார். ஸோ எய்ச்சர் மோட்டார் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேயில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 2% ஏறி இருக்குது. என்ன ரீசன்னா, ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிளான்ட்டை வந்து கெப்பாசிட்டி உயர்த்த போகிறாங்க. அதாவது புது பிளான்ட் ஒரு 2000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உருவாக்கப்படுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் மூலிமா கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இந்த எய்ச்சர் மோட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கான டிமாண்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். கணிசமாக வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கு. நல்ல க்ரோத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற வளர்ச்சி பங்குலையும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதனால் பங்கும் நல்ல ஏற்றம். ஸோ பங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் எந்த சான்ஸும் இல்லை. வேடிக்கை பார்க்குறத தவிர வேறு வழியும் வந்து இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றின அப்டேட் எல்லாம் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.